சிந்து பைரவி நியூட்ரமோ அன்னபூரணிக்கிட்ட உனக்கு சிந்துவை பிடிக்குமா சிவான்றாங்க. பெரியம்மா நான் உண்மையை சொல்கிறேன், நானும் இன்னும் சிந்து கூட வாழலைன்றாங்க. பார்த்தீங்களாக்கா என் பிள்ளை இப்படி சொன்னான்ட்டு. சிந்துவை பிடிச்சிருந்தா தானே அவன் கூட வாழ்கிறதுக்கு பல முறை நான் தான் சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவா இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கீங்களா? அப்போ சரி நீங்கள் எதுக்காக பிரிஞ்சு கஷ்டப்படணும்? நீங்கள் 2 பேருமே ஹனிமூன் போயிட்டு சந்தோஷப்படுங்க. வெளியே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சிந்து கூட சந்தோஷமாக இரு. நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், நீ நாளைக்கே போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு சிவா இருந்துட்டு பெரியம்மா நிறைய ஒர்க் இருக்குன்றாங்க. ஒர்க்கெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நீ சிந்து கூட போயே ஆகணுன்றாங்க. பெரியம்மா சொல்கிறேன், அதை கூட கேட்க மாட்டியா சிவான்றாங்க. சரிங்க பெரியம்மா, இங்கே பாரு, ஒர்க்குன்ட்டு அதை பற்றி மட்டுமே நீ யோசிக்காத சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நின்று வேலையை பாருன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவா முடிவு எடுக்கிறாங்க. மகா இருந்துடுச்சு, நாமளே தேவையில்லாத சொல்லி இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கணுமே, அவங்க வெளியூர் போகிறதுக்கு காரணம் நாமளே ஆகிட்டோம் இப்போ அப்படின்ற மாதிரி மகா ரொம்ப கோபமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.